நீ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம். கோல்டு ஸ்டோரேஜில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே 2 நாள்ல முழுசா தெரிய வந்துடும். இப்போ நீ சொல்ல போறதுக்கும் எனக்கு தெரிய வர்றதுக்கும் மயிரளவு வித்தியாசம் இருந்தா கூட உன் மூளையை அந்த செவர்லேருந்து சுரண்டி தான் எடுக்கணும். திடீர்னு ஆரம்பத்தில் இருந்த சிட்டி கால் பண்ணி என்னை உடனே கோல்ட் ஸ்டோரேஜுக்கு வர சொன்னார். போனேன். பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ஷர்மா ஆளோட கை காலெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. அவன் போலீஸ்காரன்னு சொன்னான். குரு. ஷர்மா ஆளை கொன்னது யாரு? குரு. அவனை மட்டும் உங்கள் அரங்களை போட்ட மாதிரி தெரியுது. சொல்லு. அப்போ மாடியில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. நாங்கள்லாம் தலை தெறிக்க மேலே ஓடி வந்தோம். முதல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே புகை. சிட்டியும் குருவும் செத்து விழுந்தாங்க. அப்போ ஜன்னல் ஓரமாக நின்று ஒருத்தன் சுடுறதை பார்த்தேன். சுட்டவனை பாத்தியா? பார்த்தேன் பாய். யார் சுட்டது? ஒருத்தன் இல்லை பாய், 2 பேர். ஃபாரன்சிக் ஆளுங்க தான் கிளியராக சொல்ல முடியும். ஆனால் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் புல்லட் மார்க்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறது சரிதான். 2 விதமான புல்லட் மார்க்ஸ் பாய், 2 டிஃப்ரெண்ட் கேலிபர். அப்படின்னா 2 ஷூட்டர்ஸ். ஆமாம். அந்த 2 பேர் மூஞ்சியையும் பாத்தியா? பார்த்தேன் பாய். யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? உங்கள் பழைய கூட்டாளி ராணியும் அவன் தம்பியும். ராணியா? சார் சரியில்லை பாய், அவன் செத்து 10 வருஷம் ஆகுது. இல்லை பாய், உயிரோட தான் இருக்கான். உங்களை அடிக்கிறதுக்கு நாள் பார்த்துட்ருக்கான். என்னையும் ஒரு நாள் அட்டாக் பண்ணான் பாய். அது அப்போவே சிட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது அவரை தான் ஏம் பண்ணுவான்னு சொன்னேன்.